அனைவருக்கும் வணக்கம். இன்மை ஒருவர்க்கு இழிவென்று சால்பெனும் திண்மை உண்டாக பெறின். சால்பாகிய உயர்ந்த குணம் ஒருத்தவங்க கிட்ட இருக்குன்னு சொன்னா இழிவு அப்படிங்கிற ஒரு தாழ்வான குணம் இருக்காது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்கீம் பாத்தீங்கன்னா நம்ம பள்ளி அறக்கட்டளை திட்டம். அமைச்சகம் துறை பாருங்க, தமிழ்நாடு பல்வி கல்வித்துறை அமைச்சகம். தலைமை முகமை நம்ம பள்ளி அறக்கட்டளை. இதோட நோக்கம், நம்ம பள்ளி அறக்கட்டளையின் நோக்கம் தனியார் அமைப்புகள் தனிநபர்களுடன் இணைந்து மற்றும் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளை முழுமையாக சீரமைப்பதாகும். இந்த முன்னாள் மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, முன்னாள் மாணவர்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்து அவங்க படிச்ச அந்த ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து மேம்படுத்துறது தான் இதோட நோக்கம். என்னென்ன மாதிரியான வேலைகள் பண்றாங்கன்னு பாருங்க. ஸ்கூலுக்கு வந்து அந்த ஃபென்சிங் போடுறது, வேலியிடுதல், ஓவியம், இணைய இணைப்பு, சுகாதாரமான கழிப்பறைகள், ஆராய்ச்சி வசதிகள் மற்றும் நூலகங்கள் போன்ற உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவது போன்றவை இதில் அடங்கும். முதன்மை பயனாளிகள் யார் யாருன்னு பாருங்க. தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகள். தமிழகத்தில் இருக்கிற எல்லா அரசு பள்ளி மாணவர்களுமே இதுல வந்து பயன்பெறலாம். இரண்டாம் நிலை பயனாளிகள் இப்போது உயர் பதவிகளில் உள்ள முன்னாள் மாணவர்கள், தொழில் வல்லுநர்கள், சமூக பொறுப்புணர்வுள்ள நிறுவனங்கள் மற்றும் நிதி பங்களிக்கும் பெரு நிறுவனங்கள். இவங்க எல்லாருமே ஒருங்கிணைச்சுதான் இந்த திட்டத்தை வந்து மேம்படுத்துறாங்க. தகுதி பாருங்க. இப்போதைய தொழில் வல்லுநர்கள் அல்லது நிறுவனங்களில் உயர் பதவிகளை வகிக்கும் முன்னாள் மாணவர்கள், ஸ்கூல்ல படிச்சுட்டு நல்ல ஒரு ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்காக உதவி பண்றாங்க. சமூக பொறுப்புணர்வு உள்ள நிறுவனங்கள் மற்றும் சமூக பொறுப்புணர்வு முயற்சிகளில் பங்களிப்பதில் ஆர்வம் உள்ள பெரு நிறுவனங்கள், இதெல்லாம் தான் தகுதி. இப்போ இந்த ஸ்கீமோட டீகோடிங் பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணது தொடக்கம் பாருங்க. தொடக்கம் 19 டிசம்பர் 2022. இந்த திட்டத்தோட வேறு பேர் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டம். இதோட தலைவர் வேணு சீனிவாசன். தூதுவர் அதாவது கிராண்ட் மாஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த். இதோட நோக்கம் அரசு பள்ளிகளை மேம்படுத்துறது. முதல் கட்டமா முதல்வர் ஸ்டாலின் வந்து 5 லட்சம் இதுக்காக நிதியுதவி கொடுத்திருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.